இது நம்ம வீடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு 3 மாஸ்டர் பெட்ரூமோட 3.25 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. 3 மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த வீட்டோட ஹைலைட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 2 கார் நிற்கிற பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த வீட்டுக்கு 2 லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங் இருக்குது. 3 மாஸ்டர் பெட்ரூமுக்கு உண்டான அட்டாச்டு பாத்ரூம்னு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம், வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரியான செட் பேக் ஏரியா, ஓப்பன் பால்கனி, கவர்ட் பால்கனி ஏரியாலாம் கொடுத்து இந்த வீட்டை வசதியாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் போக இந்த வீட்டை அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் தராங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே ரீச் ஆகிடலாங்க. நல்ல ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரி 30க்கு 46ங்கிற நீளங்கள் எடுத்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஒரு 3 BHK வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு ரெட்டு, ப்ளூ, அப்புறம் ஐவரி கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கிளே ஜாலிஸு, CNC லேசர் ஒர்க்குன்னு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை வந்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான மெயின் கேட், பில்லர்ஸில் ஃபுல்லாமே லைட்டிங் ஒர்க்கு, CNC லேசர் டிசைன்ஸோட ஒரு பெரிய மெட்டல் கேட் ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் முதல் கொண்டு டைல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஏரியாவும் ஃபுல்லாமே நிறைய வீடுகள் வந்துருக்குங்க. ஃபுல்லாமே தார் ரோடு, ட்ரைனேஜு, EB, இந்த மாதிரி அடிப்படையான எல்லா வசதியும் இந்த வீட்டு பக்கத்தில் இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஏரியா. 16க்கு 17ங்கிற அளவில் நல்லா 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸு, இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான ஜலமூலையில் போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. நல்ல தண்ணியில் வந்துச்சுன்னா இங்கேயே பிடிக்கிற மாதிரி பைப்பும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. போர் மோட்டருக்கான சுவிட்செல்லாம் இங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டி ஏரியாங்க. நம்ம கார் வாஷ் பண்ணுறோம்னா இங்கெல்லாம் டேப் இருக்குங்க. நம்ம இங்கேயும் கனெக்ட் பண்ணி ஹோஸ் மாட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வீட்டோட செட் பேக் ஏரியாவில் இந்த வீட்டுக்கு உண்டான அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா நடந்து போகிற மாதிரியான பெரிய ஸ்பேஸியான செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான அவுட்டர் பாத்ரூம். 8க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் க்ளாஸட் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டாக லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். இது வீட்டோட மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டோரை சுற்றியுமே கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. எல்லாம் நீட்டான கர்விங் டிசைன்ஸ் கொடுத்து பாலிஷ் ஒர்க் மேட் ஃபினிஷிங்கில் செஞ்சுருக்காங்க. 2 படிக்கு டேர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ், வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிரானைட் ஸ்டெப்ஸ் இருக்குது. மேட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு நல்ல பெரிய லிவிங் ஹால் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டைல்ஸுக்கு ஃபுல்லாமே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸுக்கெலாம் மாவு வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்குண்டான மாவு தான் இங்கே இருக்குது. ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோஸ், UPVC விண்டோஸ் 3 டோர் டைப்பில் இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, UPVC விண்டோ 3 டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கார்னர் எட்ஜஸ்க்கு எல்லாமே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு இருக்குது, ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. இது வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட்டுங்க. லிவிங் ஹாலில் பிளான் பண்ணியிருக்காங்க. லோவர் பேனல்ஸு, மார்மேட் டிசைன்ஸு, சைடில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான உட்டன் பார்ட்டிஷன் இருக்குது. பேஸ் கேபினெட்டு இதெல்லாமே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிவி யூனிட்டை. டிவி யூனிட் பக்கத்துலேயே இங்கே கிச்சன் போகிற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் போர்டு ஃபுல்லாமே ஆர்ச் டிசைனும் செஞ்சுருக்கிறாங்க. நல்லா ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் டைனிங்கோட மொத்தளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 26ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக அமைஞ்சிருக்கு. கிச்சன் வந்து அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. L டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு, க்ரீன் வித் பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வால் யூனிட்டு, அங்கேயுமே ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக் கலர் தீமில் கொடுத்துருக்கிறது. லைட் வித் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் இந்த கிச்சனோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுக்கிறது அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கவுண்டர் டாப்புக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் மெட்டீரியலில் குட் வாட்டர், போர் வாட்டருக்குன்னு 2 டேப் இருக்குது. ஆரோமேட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனும் கூட மாட்டி வச்சுட்டாங்க. லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் இருக்குங்க. இந்த இடத்துல பேங்க்ரி யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உடன் ஷெல்ஃபோட ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே. இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாங்க. டிஷ்வாஷர் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியாவோட கார்னரில் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷினும் கிச்சனில் பண்ண மாதிரியே இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அழுக்கு தண்ணியெல்லாம் தெரிக்காமல் இருக்கிற மாதிரியான இங்கே ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க கோல்டன் பீடிங் டிசைன்ஸோட. இந்த டைனிங் ஏரியாவில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜா ரூம் கேபினெட்டே இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. CNC லேசர் டிசைன்ஸோட இருக்குது. இப்போ கிரானைட்டில் வந்து ஷெல்ஃபு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டு,
கீழே படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ட்ராயர்ஸ் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்குண்டான டோர்ஸ் இன்டீரியர் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். லிவிங் ஹால்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோருங்க. நல்ல யூனிக்கான பேட்டர்னில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் போட்ட டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 10க்கு 16 கன்னி மூலையில் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் ஹாலில் பார்த்த மாதிரியே டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி தான் கொடுத்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரு, ஸ்டடி டேபிள், லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜோட இந்த இன்டீரியர் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குங்க. உட்டன் பேட்டர்ன் தீமில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் தீமில் அந்த இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8க்கு 4.5 தான் வந்திருக்கு. மிரரு, ஹேண்ட் வாஷ் மிஷின், ஷவர் யூனிட்டு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃபு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் ஆன்டிஸ்கிட் தான் அங்கே லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தரலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. உட்டன் பேட்டர்ன் வித் எஸ்எஸ்டியில் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே ஹேண்டெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ இருக்குது. மேலே வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 16க்கு 16 ஒரு பெரிய லிவிங் ஹால் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் விண்டோஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிஃப்ரெண்ட்டான க்ரே கலர் தீமில் டைல்ஸ் பேட்டர்ன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தீமில் அந்த இன்டீரியருக்கும் டார்க் க்ரே வித் லைட் க்ரே கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸிங் மிரர், வார்ட்ரோப் கபோர்ட், ஸ்டடி டேபிள், அப்புறம் வார்ட்ரோப் கபோர்டோடு இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூமான அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8க்கு 5 பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் டைல்ஸும் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கடைசியாக இருக்கக்கூடிய தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமையும் பார்த்தலாம். தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைடில் இருக்குங்க. 10க்கு 16 இங்கேயும் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக தான் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வீட்டுக்கு 3 மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு 3 BHK வீடு இருக்குது. லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். 8க்கு 4.5 வந்திருக்கு. வெஸ்டர்ன் கிளாசட் கிரே வித் ஒயிட் கலர் தீமில் வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் வச்சுருக்குங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க எல்லா ஃபிட்டிங்ஸும். அடுத்தது நம்ம இந்த வீட்டில் வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியாவும் இருக்குது, அப்புறம் ஓப்பன் பால்கனியாகவே இருக்குது. இந்த பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்க டோர் தான் இது. ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோருங்க இது. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் ஃபுல்லாமே ஒரு செமி கவர்ட் பால்கனி ஏரியா இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சு இங்கே வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸு, டேப்பு, அப்புறம் ஸ்பாட்லைட்டு, ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஊக்கோடு இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 3D பிரிண்டட் டைல்ஸ் வந்து ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷனில் காட்டுற மாதிரி டஃபன் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸும் இருக்குங்க. இந்த மெட்டல் ஸ்டெப் ஏறி டெரஸ் வந்துட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க்கு 1000 லிட்டர்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் நியர்பை இருக்குங்க. இந்த வீடு சுற்றியுமே பார்க்க முடியும். ரெசிடென்ஷியல் ஏரியா தான், நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 83 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள்.